Hello friends, welcome to IAS Foundation. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேலண்டர் கான்செப்ட் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், அதாவது சராசரி. ஸோ ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வருது, நிறைய மாடலில் அண்டு இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்லலாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சம்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் கொஷின்ஸில் உங்களுக்கு கேள்விகள் வைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஆவரேஜ் கான்செப்ட்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுப்போம். அண்ட் ஆவரேஜ் கான்செப்டில் என்னென்ன மாதிரியான மெத்தட்லலாம் நம்ம சம்ஸ் இப்போ கொஷின்ஸில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வைக்கிறாங்க, அதை எப்படி சால்வ் அவுட் பண்ணுறது, அதை எப்படி ஷார்ட் டைம்குள்ளார நம்ம சால்வ் அவுட் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்லி ஆவரேஜ் கான்செப்ட் அண்ட் அது ரிலேட்டடான ஒரு 5 சாம்பிள் சம்ஸை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். சப்சிக்வெண்ட் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய சம்ஸை எடுத்து உங்களுக்கு சால்வ் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்பீட் நம்ம ஸ்கூல் டைம்லேருந்தே படிச்சிருப்போம். அதாவது டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டோட்டல் டைம் டேக்கன், அதாவது எஸ்ன்னு சொல்லுவோம். எஸ் இஸ் நத்திங் பட் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம்னு சொல்லுவோம். அதாவது என் பொசிஷன்லேருந்து ஸ்டார்டிங் பொசிஷனை மைனஸ் பண்ணுறோம். ஸோ என் பொசிஷன்லேருந்து ஸ்டார்டிங் பொசிஷனை மைனஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி என் டைம்லேருந்து ஸ்டார்டிங் டைமை மைனஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சரை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டி. அடுத்த கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் என் குவான்டிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அதாவது கொடுக்கப்பட்ட n குவான்டிட்டிஸோட ஆவரேஜ் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும்போது அதில் if one of the given quantities whose value is p is replaced by a new quantity having q. அந்த நம்ம ஆல்ரெடி ஆவரேஜ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய குவான்டிட்டிஸில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவை இன்னொரு வேல்யூவால் நம்ம சேஞ்ச் பண்ணும்பொழுது நம்மளுடைய புது ஆவரேஜ் வேல்யூ என்ன ஆகிடும்னா ஒய்யாக மாறிடும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது நத்திங் பட் இந்த புது வேல்யூ அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய வேல்யூலேருந்து நமக்கு டோட்டல் நம்பர், பழைய வேல்யூ எவ்வளோ, இப்போ பி அப்படின்றது தான் பழைய வேல்யூ அப்படின்னா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் எவ்வளோ எடுத்தோம் அப்படின்றத எடுத்துக்கிட்டு ஸோ புதிய ஆவரேஜ்லேருந்து பழைய ஆவரேஜை மைனஸ் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய புதிய வேல்யூ கியூவாக நமக்கு கிடைக்கும். ஸோ இன்கேஸ் நமக்கு கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பழைய ஆவரேஜும் நமக்கு தெரியும், நமக்கு புதிய அந்த சேஞ்ச் பண்ணக்கூடிய வேல்யூவும் தெரியும். இன்கேஸ் புதிய ஆவரேஜும் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கியூ மட்டும்தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை சம்டைம் கொஷினில் பார்த்தீங்கன்னா புதிய ஆவரேஜை கொடுத்துட்டு புதிய வேல்யூவை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட புதிய ஆவரேஜ் என்ன அப்படின்ட்டு கேள்வி கேட்பாங்க. அப்படி இருந்தாலும் இதே ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா the average of n quantity is equal to x. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு n குவான்டிட்டிஸோட ஆவரேஜ் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு குவான்டிட்டியை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு ஒரு புது ஆவரேஜ் கிடைக்கும். ஸோ அந்த ரிமூவ்டு குவான்டிட்டியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பயும் நீங்கள் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதாவது n is equal to x minus y plus y அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி எனக்கு ஒரு குவான்டிட்டியை ஆட் பண்ணுறோம். ஸோ அப்பயும் நமக்கு புது ஆவரேஜ் வரும். ஸோ இந்த புது ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா n equal to y minus x plus y. போனதில் x minus y plus y, இந்த இடத்துல y minus x plus y. ஓகே, சரி. அடுத்த ஃபார்முலாஸ். ஸோ ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பரோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n plus 1 divided by 2. அதே மாதிரி ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், n வரைக்கும் இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பரோட ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n plus 1 into 2n plus 1 divided by 6. கியூப்ஸ் அதே மாதிரி. ஓகேவா? ஸோ n வரைக்கும் இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பரோட கியூப்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n into n plus 1 ஹோல் ஸ்கொயர் divided by 4. எனக்கு ஹார்ட் நம்பர்ஸோட ஆவரேஜ் மட்டும் வேணும் அப்படின்னா என்னுடைய லாஸ்ட் ஹார்ட் நம்பரையும் அதோட ஃபஸ்ட்டு நம்பர் என்னவாக இருக்கும், ஹார்ட் நம்பர் நமக்கு 1 இருக்கும் இல்லையா, அதோட ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஹார்ட் நம்பர்ஸோட ஆவரேஜ் கிடச்சிரும். அதே மாதிரி ஈவன் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to n நீங்கள் ஆட் பண்ண எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் ஈவன் நம்பர், ஃபஸ்ட் ஈவன் நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுடைய ஈவன் நம்பரோட ஆவரேஜும் நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா?
அடுத்தது ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர். வெறும் ஈவன் நம்பரோட ஆவரேஜ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் 1 அதை ஆட் பண்ணிங்கனாலே போதும். அதேமாதிரி ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் n தான். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு 10 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட ஆவரேஜ் வந்து n-ஆக தான் இருக்கும், அதாவது 10-ஆக தான் இருக்கும். அடுத்த ஃபார்முலா the average of square of first n consecutive even numbers. ஸோ இப்போ முன்னாடி நம்ம எது பார்த்தோம், ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் நேச்சுரல் நம்பர் டில் என்னன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த இடத்துல ஈவன் நம்பர்ஸோட ஸ்கொயரை மட்டும் ஆட் பண்ணால் அதோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டால் நமக்கு அதுக்கு ஃபார்முலா 2 × n + 1 2n + 1 டிவைடட் பை 3. அதே மாதிரி எனக்கு ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் டில் n வரைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அதோடைய ஃபார்முலா n + 1 × n + 2 டிவைடட் பை 3. இதே ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் டில் என்னன்னு கேட்டால் n × n + 2 டிவைடட் பை 3. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாமே நம்ம ஸ்கூல் டைமில் படித்தது தான். அடுத்ததும் பார்த்தீங்கன்னா if the average of n consecutive number is m then the difference between the smallest and the longest number அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது என்னுடைய குறைந்தபட்ச எண்ணுக்கும் அதிகபட்ச எண்ணுக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதோட ஃபார்முலா 2 × n - 1. n ஆடாக இருக்கும் ஒரு சமயத்தில் ஆவரேஜ் ஆஃப் n கன்சிக்யூட்டிவ் நம்பர், கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் ஆர் கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் அப்படின்றது எனக்கு எப்போதுமே மிடில் நம்பராக தான் இருக்கும். இப்போ n ஈவனாக இருக்கும்பொழுது ஆவரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிடில் 2 நம்பர்ஸாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் முக்கியமான ஆவரேஜ் கான்செப்ட்ஸ். இது எல்லாமே நான் உங்களுக்கு தமிழ்லேயும் உங்களுக்கு இதில் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு தமிழில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆவரேஜ் கான்செப்டில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கார் வந்து கிட்டத்தட்ட 45 km/h வேகத்தில் 5 மணி நேரத்துக்கு ட்ராவல் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து 52 km/h 2 மணி நேரத்துக்கு ட்ராவல் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் தி கார் என்னன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளான சம். ஓகேவா. ஸோ இது பேசிக்கான சம் தான். ஸோ நான் 5 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு 5 மணி நேரத்துக்கு எனக்கு 45 km/h ஸ்பீட்லேயும் அடுத்த 2 மணி நேரத்துக்கு எனக்கு 52 km/h ஸ்பீட்லேயும் எனக்கு இது ரன் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ மொத்தமாக எனக்கு எவ்வளோ மணி நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 மணி நேரம். ஸோ அவ்வளோதான் சம்மே. ஸோ அப்போ 5 × 45 is 225 + 104 டிவைடட் பை 7 329 டிவைடட் பை 7. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 47 வரும். ஓகே. ஸோ ஆன்சர் நமக்கு 47 km/h. ஸோ ரொம்ப சிம்பிளான சம். இந்த மாதிரி சம்ஸ் தான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நம்ம அதோட பேசிக்ஸை மட்டும் நம்ம தெரிஞ்சாலே போதும். நம்ம அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகே. 4 சப்ஜெக்ட்டுக்கு 75 அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ 4 சப்ஜெக்ட்டுக்கு அவனோட ஆவரேஜ் மார்க் வந்து 75. ஸோ 5வது சப்ஜெக்டில் 80 எடுத்தான் அப்படின்னா நியூ ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் என்ன பண்ணுவீங்க, 5வது சப்ஜெக்ட் அதில் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ அப்போ 300 + 80 டிவைடட் பை 5 அப்படின்னா 380 டிவைடட் பை 5 which is equal to 76. அப்போ அவனோட புது ஆவரேஜ் என்னவா இருக்கும், 76. ஓகேங்களா. Find the average of all prime numbers between 30 and 50. 30க்கும் 50க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தோம் அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ் வந்து நமக்கு 100க்குள்ளார எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. 30க்கும் 50க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர் மொத்தம் 5 இருக்குது. என்னென்ன அப்படின்னா 31, 37, 41, 43, 47. மொத்தம் 5 ப்ரைம் நம்பர். இதோட ஆவரேஜ் கேட்குறாங்க. ஜஸ்ட் டிவைடட் பை 5. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா
மொத்தம் 199 வருது டோட்டலாக. ஸோ 199 டிவைடட் பை 5. ஸோ கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும்? 39.8. ஸோ அப்போ ஆன்சர் 39.8. ஓகே. ஸோ சம் ரொம்ப சிம்பிளாக தான் ஆப்டிடியூடில் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அடுத்த கொஷின், த average age of 35 students in the class is 16. The average age of 21 students is 14. What is the average age of remaining 14 students-ன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ 35 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 16ன்னு இருக்காங்க. அப்போ டோட்டல் ஆவரேஜ் வந்து இவ்வளோ தான் இருக்கும். இதுலேருந்து 21 பசங்களோட ஆவரேஜ் ஏஜை மட்டும் மைனஸ் பண்ணிட்டா மீதி 14 பசங்களோட ஏஜ் இருக்கும். ஸோ அதை 14ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா மற்ற 14 பசங்களோட ஆவரேஜ் ஏஜ் கிடச்சிரும். சரி, இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை. 35 நம்ம எப்படி எழுதலாம்? 7 into 5 அப்படின்னு எழுதலாமா? அதே மாதிரி 16 நம்ம 8 into 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ எனக்கு இந்த 35லேருந்து 7ஐயும் 16லேருந்து 2வையும் வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா 14 அப்படின்றது வெளியில் வரும். அதே மாதிரி இந்த 21 into 14லேருந்து 14 வெளியில் எடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு வெறும் 21 மட்டும் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ டிவைடட் பை 14 மட்டும் இருக்கும். இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு 40 - 21 தட் இஸ் நத்திங் பட் 19. அப்போ 14 பேரோட ஆவரேஜ் ஏஜ் வந்து எவ்வளோவா இருக்கும் உங்களுக்கு? 19 வருஷம். லாஸ்ட் கொஷின். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 4 years ago ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தி ஃபேமிலி ஆஃப் 4 persons was 18 yearsன்னு சொல்லியிருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 பேரோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 18 into 4 72. ஸோ 4 பேரோட ஏஜ் ஆட் பண்ணால் 72 வந்திருக்கணும். ஸோ இப்போ இந்த 4 வருஷம் கேப்பில் டியூரிங் திஸ் பீரியட்னா அந்த 4 வருஷம் கேப்பில் ஒரு குழந்தை ஒன்று பிறந்திருக்கு. ஸோ இப்போயும் அந்த ஃபேமிலியோட ஆவரேஜ் ஏஜ் 18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4 பேருக்கும் இப்போ 4 வயசு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ 4 into 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேருக்கும் 4 வயசு ஆட் ஆயிருந்தது அப்படின்னா இப்போ 16 அப்படின்றது அவங்களோட டோட்டல் ஏஜில் ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 4 பேரோட டோட்டல் ஏஜ் இப்போ 4 வருஷம் கழிச்சு 88 இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த கேப்பில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அப்படி இருந்தும் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தி ஃபேமிலி 18 அப்படின்றாங்க. அப்போ 4 வருஷம் கழிச்சு ஃபேமிலியோட ஆவரேஜ் ஏஜ் என்னவா இருக்குது? 18 இருக்குது. அப்படின்னா 5 பேரோட வயசையும் நம்ம கூட்டினா 90 வருது. ஸோ இப்போ வெறும் 4 பேரோட ஏஜை கூட்டினா 88 அப்படின்னா அதுலேருந்து நம்ம 90லேருந்து இந்த மொத்த பீப்புளோட ஏஜை கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த குழந்தையோட வயசு, அதாவது 2. ஸோ அப்போ அந்த குழந்தையோட வயசு 2 வருஷம். ஓகேவா? ஸோ சம்ஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்டிடியூடில் உங்களுக்கு மேக்ஸிமம் எக்ஸாமில் வைப்பாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். சம்மை ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜில் இன்னும் கொஞ்சம் கஷ்டமான சம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு இதில் சால்வ் அவுட் பண்ணி காட்டுறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.